இரத்தத்தின் இரத்தமே என் இனிய உடன் பிறப்பே என்று தாவேகா தலைவர் அவர்கள் பாடியதெல்லாம் வெறும் சம்பிரதாய சங்கா? மண்மொழி மானத்தை எல்லாம் பத்தி வெறும் சம்பிரதாய சங்குன்னு பேசுற இவர் ஒரு தலைவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சம்பிரதாயத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு, சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டு, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விட்டு, சம்பிரதாயத்துக்கு பெரியவர்களுக்கெல்லாம் மாலை போட்டு, அப்புறம் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சம்பிரதாயத்துக்கு பனையூர்ல வச்சு சந்திக்கிற நீங்க சம்பிரதாயத்தை பத்தி பேசுறது ரொம்ப ஆச்சரியமான சம்பிரதாயமாக இருக்கு. ஓலைச்சுவடிகள்லாம் பரன் மேல இருக்கான், அதை தூசி தட்டி எடுத்து தோரணம் கட்டிட்டாங்களாம். எதை சொல்றார் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள், திராவிட சிந்தனையாளர்கள் எந்த அளவுக்கு தமிழகத்திற்காக உழைத்து இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற அரசியல் வரலாறுலாம் பழைய ஓலைச்சுவடியாம். இன்னைக்கு இவரு இவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்காரு. இந்த ஆக்டராகி இவர் இப்படி வளர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியது அரசியல் தான். அரசியல் சரியில்லை, மக்கள் பஞ்சத்துல இருந்தாங்கன்னா அவங்க சினிமாக்கெல்லாம் போக மாட்டாங்க. எந்த அளவுக்கு வேற வேற மாதிரியான வேலைகளும் தொழில்களும் போட்டு பஞ்சத்துல ஏன் கட்டுறது படம் பார்க்க போவான். அப்ப மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றி இருக்கிறது இந்த அரசியல். அதை போய் தூசு தட்டு பரன்ல இருந்து எடுப்பாரா? நான் என்ற அகந்தையும் அகம்பாகவும் மிஞ்சி இருக்கிறது